வணக்கம். நாமளுடைய நீங்க பார்த்துட்டு இருக்குது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஸோ வரப்போகிற சிஜிஎல் 2024க்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் ரிவிஷனுக்கும் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேட் 21, 24 வந்து முடியுது. கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 10, 11 வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தப்பாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக முடிஞ்சு அப்படிலாம் யோசிக்க வேணாம். 10, 11 வந்து 2 நாள் மட்டும்தான் இருக்கும். அதில் நம்ம திருப்பி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர்லாம் எடுத்து இந்த 2 மாதத்தில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்லாம் போட்டுட்டு சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் வருஷம் வரதான் போகுது. ஸோ இந்த சிஜிஎல் விட்டால் அடுத்து என்டிபிசி இருக்குது. எல்லாமே ஒரே சிலபஸ் தான், இங்கிலீஷை தவிர்த்து. ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து ஃப்ரெஷர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க. நான் ஃப்ரெஷர்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாதம் ஆயிருக்கு, சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகிற டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ஒழுங்காக பார்த்துட்டு போங்க. அந்த டாபிக்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சிலபஸ் முடிச்சிருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஓன் நோட்ஸ் வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே சேர்த்து மொத்தம் 15 கொஷின் ரவுண்டாக வச்சுக்கலாம். 15 கொஷின் இதிலேருந்தே வரும். ஸோ இந்த டாப்பிக்லாம் ஃபஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்கள். டிஏலாம் நீங்கள் எதுவும் படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணாவே போதும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் வரும். 3 கொஷின் கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. நம்பர் சிஸ்டத்துலேருந்து 2 கொஷின் வரும். ஸோ ஜாமெண்ட்ரிலேருந்து 3லேருந்து 4, அது ஷிஃப்ட்டை பொறுத்து மாறும். ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், எஸ்ஐசிஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது போக பர்சன்டேஜ், இதெல்லாம் வந்து பேசிக்கானது. பர்சன்டேஜில் ஒரு சம் வரப்போகுது, ஆவரேஜில் ஒரு சம் வரப்போகுது. ஸோ அதிகமாக கேட்குறது தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு மினிமம் 15 கொஷின் அட்டன் பண்ண முடியும். பர்சன்டேஜ்லேருந்து ஒரு சம் வரும், ஆவரேஜ்லேருந்து ஒரு சம் வரும். வேற எனக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய சம்ஸ். இது இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்கவே இருக்காது. வேற எனக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இதுலேருந்து ஒரு சம் வரும். ஸோ இப்போ ஒரு சம் வரதே 1, 2, 3, 4, 5, 6, 7 கொஷின் வந்துருச்சு. ஸோ 15லேருந்து 16 கொஷின் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே அசால்ட்டாக அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த டாப்பிக்லாம் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓன் நோட்ஸோ இல்லை மறுபடியும் வினாக்கள் எடுத்து படிக்கிறதோ அதை நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் போல் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸாமுக்கு 40 டேஸ் தான் இருக்குது. கரெக்டாக ஆகஸ்ட், நான் செப்டம்பரை வந்து கணக்கில் எடுத்துக்கல. இன்னும் ஜூலையில் ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஆகஸ்ட்டில் ஒரு 30 நாள் இருக்குது. ஸோ ரவுண்டாக 40 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பரில் இருக்கிறதெல்லாம் வந்து ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரீசனிங்கில் வந்து கோடிங், டிகோடிங், ஆடோ நோட்டு, மிஸ்ஸிங் நம்பர், அனாலஜினா எல்லா அனாலஜி வந்துடும். ஆடோ நோட்னா எல்லாமே வந்துடும். கிளாசிஃபிகேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் டெஸ்ட்டு போட்டாவே போதும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 23 கொஷின் அடிச்சிடலாம். அக்யூரசி முக்கியம். அக்யூரசியை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரீசனிங்லாம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஒழுங்காக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 25 கொஷினுமே அடிச்சிடலாம். அசால்ட்டாக 50 கொஷின். ஸோ டெய்லி செக்ஷன் டெஸ்ட் போடுங்க. ஒரு டெஸ்ட் போட்டாவே போதும். உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 டெஸ்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா ரீசனிங் ஒரு பூஸ்ட் மாதிரி டக்குன்னு மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதுக்காக சொல்கிறேன். அடுத்து இங்கிலீஷ் வழக்கம் போல் கிராமர், ஒக்காப்ஸு, ரீடிங் இதுலேருந்து வரும். ரீடிங்கில் வந்து கிளாஸ் டெஸ்ட் வரும். அப்புறம் ஜம்பிள்டு சென்டென்ஸ், இது 2 தான் ரீடிங்கில் வரும்போது. ஒக்காப்ஸில் வந்து சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனு, இடியம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னிலேருந்து மினிமம் ஈச் 25 படிங்க. மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் 100 கூட படிக்கலாம். இன்னிலேருந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க படிச்சிருந்தீங்கன்னா. இந்த ரீசெண்டாக செலெக்ஷன் போஸ்ட்டு, சிபிஓ, சிஹெச்எஸ்எல், ஜிடி இதில் கேட்டதெல்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. ரிப்பீட்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட்டு, சிபிஓ, சிஹெச்எஸ்எல், ஜிடி இதை பார்த்தாலே போதும். கண்டிப்பாக இதுலேருந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு 40 நாளில் வந்து டெய்லி ஒரு 2 கொஸ்டினாச்சும் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சிஹெச்எஸ்எலுக்கு வந்து ஜிகே வீடியோ வந்து கொஸ்டின் கேட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் என்னன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குவிஸ் டைமிங் மேக்ஸிமம் 8:30 மேலே இருக்கும். நைட் 8:30 மேலே இருக்கும்.
ஸோ கிராமர் வந்து நீங்கள் கான்செப்ட்லாம் படிச்சிருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதை மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே தேவை கிடையாது. டெய்லி ஒரு செக்ஷன் டெஸ்ட் போடுங்க, பின்னாடி பார்ப்போம். ஜிகே. ஸோ ஜிகேல வந்து மெயினான டாபிக்ஸ் இதில் தான் இப்போ ரீசெண்டாக கேட்ட எக்ஸாம்ஸ் வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வருது. ஹிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்தந்த டாபிக் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகிள், சென்சஸ் 2011, கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் ஃபோக் டான்ஸு, ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், ஹிஸ்ட்ரியில், கரண்ட் அஃபேர்ஸில் எல்லாத்துக்கும் சேர்த்து. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, டெல்லி சுல்தானேட்டு, முகல், இதெல்லாம் ரிப்பீட்டடாக வர கேள்விகள். இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட், ரிவர் சிஸ்டம், ரிவிஜன்சி அண்ட் டிசீஸ், செல் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாட்டிக் ஜிகே இந்த நியூஸ் கரண்ட் அஃபேரில் கேட்ட ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ இதுக்கான ப்ரிஃபரன்ஸை வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து படிங்க. ஏன்னா இதுலேருந்து ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக வந்துருக்கு. ட்ரெண்டிங்கான கேள்வி கூட சொல்லலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜான் டு செப்டம்பர். இது வந்து ஒரு பேக்கப் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர். புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா கேட்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சில், இந்த எலெக்ஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் படிச்சுக்கோங்க. அப்புறம் மினிஸ்ட்ரி, யார் யாருக்கு என்ன மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க அதையும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ஸோ இது போக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2021 எல்லாமே படிக்கணும். அதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இதை மட்டும் படித்தா போதும். சிம்பிளாக ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணிக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இன்னிலேருந்து பண்ண வேண்டியது இந்த பண்டிட்னு ஒரு ஆப் இருக்கும். பண்டிட் கிடையாது, புண்டிட். இது அப்படியே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கன்னா ஒரு ஆப் வரும். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அதாவது லாகின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட்டில் வந்து கேல்குலேஷன் ஒரு 50 குவிஸ் 60 குவிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 50 to 60 குவிஸ். டெய்லி ஒரு குவிஸ் போடுங்க போதும். கேல்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ்க்கு வந்து இங்கிலீஷ் மத்தியம்னு ஒரு சேனல் இருக்குது டெலிகிராமில். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போகிற பிடிஎஃப்ஸ் வந்து டெய்லி சால்வ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணால் போதும். இவங்க வந்து ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து இப்போ இருந்தே போகிறாங்க. ஸோ டெய்லி ப்ரிலிம்ஸ் ஒரு பிடிஎஃப், மெயின்ஸ் ஒரு பிடிஎஃப், ரெண்டையுமே பாருங்கள். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் கண்டென்ட். அதுபோக எல்லா சப்ஜெக்ட்லேயும் மேக்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, இந்த 3 + ஜிகே அதையும் சேர்த்துக்கோங்க. 3லையுமே ஒரு செக்ஷன் டெஸ்ட்டு, 2 days ஒன்ஸ் ஒரு மார்க் டெஸ்ட்டு. எப்போ? ஆகஸ்ட் 15 வரைக்கும். ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வந்து டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இதை பண்ணுங்கள். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து மார்க் எடுக்கிறதுக்கான ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிஹெச்எஸ்எல்லோட ரேங்க் வித்ரா ஜென்ரலோட கட் ஆஃப் என்னென்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 160+. ஸோ நீங்கள் சிஜிஎல்ல வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 140+ ரா மார்க்கை வந்து எய்ம் பண்ணி படிங்க. மினிமம் 140+ ரா மார்க்கை எய்ம் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து நமக்கு நார்மலைசேஷன் ஆகிறப்ப, ஸோ இது வேகன்சி கம்மியாக இருக்கப்பே 3.5 வேகன்சி தான். இந்த வேகன்சிக்கே 160. ஸோ இதுக்கு வந்து 140லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்ல. மெயின்ஸ் கண்டிப்பாக கிளியர் ஆயிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓன் நோட்ஸ் தான் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.